أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹுதைபியா சமரச உடன்படிக்கை நிகழ்வு பற்றி கூறப்பட்டு வருகிறது. இதன் மேற்கொண்ட விபரத்தை எடுத்துரைப்பேன். இந்த தருணத்தில் சஹாபாவுக்கு காவல் பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இவ்வாறு கூறப்படுகிறது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபாவுக்கு இரவு நேரத்தில் காவல் காக்குமாறு கட்டளையிட்டிருந்தார்கள். தினமும் காவல் காக்கப்பட்டு வந்தது. 3 பேர் மாற்றி மாற்றி காவல் காத்து வந்தார்கள். அவர்களில் ஹஸ்ரத் ஔஸ் பின் ஹவுலி, அப்பாத் பின் பிஷ்ர் மற்றும் முஹம்மத் பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் இருந்தார்கள். ஓரிரவு ஹஸ்ரத் முஹம்மத் பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காவலாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது குறைஷியர்கள் மிக்ரஸ் பின் ஹஃப்ஸின் கண்காணிப்பில் 50 பேரை அனுப்பினர். அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருந்தார்கள்: யாராவது முஸ்லிமை கொல்வதை அல்லது திடீரென்று அவர்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுத்துவதை எதிர்பார்த்த வண்ணம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வாருங்கள். ஹஜ்ரத் முஹம்மத் பின் மஸ்லமா அவர்களை பிடித்து விட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். மிக்ரஸ் ஓடிவிட்டான். அவன் தன் கூட்டாளிகளை எச்சரித்தும் விட்டான். இதனால் மிக்ரஸ் ஏமாற்று மனிதனாவான் என்ற ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த கூற்றும் வெளிப்பட்டுவிட்டது. இது பற்றி கடந்த ஹுத்பாவில் கூறப்பட்டிருந்தது. முஸ்லிம்களில் சிலர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுமதியுடன் மக்காவில் நுழைந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்களில் குர்ஸ் பின் ஜாபிர் ஃபஹரி, அப்துல்லா பின் சுஹைல், அப்துல்லா பின் ஹுசைஃபா சஹ்மி, அபு ரூம் பின் உமைர், அப்தரி, அயாஷ் பின் அபி ரபிஆ, ஹிஷாம் பின் ஆஸ், அபு ஹாத்திப் பின் அம்ர், உமைர் பின் பஹப், ஹாத்திப் பின் அபி பல்தா மற்றும் அப்துல்லா பின் உமையா ஆகியோர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாதுகாப்பில் மக்காவில் நுழைந்தார்கள். ஒளிந்தவாறு நுழைந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. இந்த முஸ்லிம்கள் பற்றி குறைஷியர்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் இவர்களை பிடித்து கொண்டார்கள். குறைஷியர்களுக்கு தங்களுடைய கூட்டாளிகள் பிடிபட்ட செய்தியும் கிடைத்துவிட்டது. அவர்களை ஹஜ்ரத் முஹம்மத் பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். குறைஷியர்களுக்கு அவர்களுடைய 50 பேர் முஸ்லிம்களின் கைதிகளாகிவிட்டனர் என்ற செய்தி கிடைத்ததும் பிறகு குறைஷியர்களின் ஆயுதம் ஏந்திய இன்னொரு படை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய சஹாபாவை நோக்கி வந்து முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்துவிட்டது. அவர்கள் அம்புகளையும் கற்களையும் எரிய ஆரம்பித்தனர். இணை வைப்பாளர்களின் 12 குதிரை வீரர்களை முஸ்லிம்கள் பிடித்து விட்டார்கள். முஸ்லிம்களில் ஹஜ்ரத் இப்னு ஜுனைம் ஷஹீதாகிவிட்டார்கள். குறைஷியர்கள் அவர்களை அம்பெறிந்து கொன்றுவிட்டிருந்தார்கள். பிறகு குறைஷியர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கூட்டத்தை அனுப்பினார்கள். அவர்களில் சுஹைல் பின் அம்ர் என்பவரும் இருந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவிலிருந்து அவரை கண்டதுமே சஹாபாவிடம், சுஹைல் மூலமாக உங்களுக்கு விவகாரம் சஹல், அதாவது எளிமையாகிவிட்டது என்று கூறினார்கள். அப்பொழுது சுஹைல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்து, உங்களுடைய தோழர்கள், அதாவது
உஸ்மான் அவர்கள் மற்றும் மற்ற சஹாபா 10 பேரை சிறைப்பிடித்ததிலும் எங்களுடைய மக்கள் சிலர் உங்களுடன் சண்டையிட்ட விஷயத்திலும் எங்களுடைய கருத்து கூறும் மனிதர் எவரும் இணைந்திருக்கவில்லை. எங்களுக்கு இது பற்றி தெரிய வந்தபோது நாங்கள் இதை மிகவும் வெறுத்தோம். எங்களுக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. அது எங்களில் சீர்கெட்ட மக்களின் வேலையாக இருந்தது. எனவே 2 தடவையில் நீங்கள் பிடித்துள்ள எங்களுடைய ஆட்களை எங்களிடம் திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார். அதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ என் தோழர்களை விடாதவரை நான் அவர்களை அனுப்ப மாட்டேன் என்று கூறினார்கள். இதனால் அவர்கள் எல்லாரும் சரி, நாங்கள் அவர்களை விட்டுவிடுகிறோம் என்று கூறினார்கள். இதனால் குறைஷியர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மற்ற 10 சஹாபாவையும் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆட்களை விட்டுவிட்டார்கள். இப்பொழுது கூறப்பட்டது போன்று இதற்கு முன்னரும் கடந்த ஹுத்பாவிலும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக இதை கூறிவிட்டேன். அதாவது காஃபிர்கள் அவர்களை பிடித்துக் கொண்டார்கள். இந்த செய்தி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்ததும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவிடம் ஒரு பைஅத் வாங்கினார்கள், ஓர் உறுதிமொழி வாங்கினார்கள். அதை பைத்துர் ரிஸ்வான் என்பார்கள். இதன் விபரம் பின்வருமாறு: குரேஷியர்களுக்கு ஹுதைபியாவின் இந்த பைஅத்தின் நிலை பற்றி தெரிய வந்தபோது அவர்கள் மிகவும் அச்சத்திற்குள்ளானார்கள். இந்த பைஅத் நடந்துவிட்டது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் அனைவரிடமும் ஓர் உறுதிமொழி வாங்கியுள்ளார்கள் என்பது அவர்களுக்கும் தெரிந்துவிட்டது. அவர்களுடைய கருத்து கூறும் மக்கள் இவ்வாறு ஆலோசனை கூறினார்கள்: சமரசம் செய்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். அதாவது இந்த ஆண்டு இப்படி சமரசம் செய்து கொள்ள வேண்டும், இந்த ஆண்டு நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள், அடுத்த ஆண்டு வந்து 3 நாள்கள் மக்காவில் தங்கலாம். ஆனால் உங்களிடம் பயண விலங்கில் வரும் ஒரு நபருக்கான அவசியமான ஆயுதங்கள், அதாவது உரைகளில் உள்ள வாள் மற்றும் அம்புக்கூடுகள் மட்டுமே இருக்க வேண்டும். அதை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த ஆலோசனைக்கு பிறகு குறைஷியர்கள் 2வது முறை சுஹைல் பின் அம்ரை அனுப்பினார்கள். அவருடன் மிக்ரஸ் பின் ஹப்ஸ் மற்றும் ஹுவைத்தப் பின் அப்துல் உஸ்ஸா ஆகியோரும் இருந்தார்கள். இந்த மக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த ஆலோசனையை கொண்டு வந்தார்கள்: இந்த ஆண்டோ நீங்கள் உம்ரா செய்யாமலேயே திரும்பிச் சென்று விடுங்கள். அப்போதுதான் நீங்கள் உங்களது ஆற்றலால் குறைஷியர்களின் விருப்பத்துக்கு எதிராக மக்காவில் நுழைந்து விட்டீர்கள் என அரேபியர்கள் யாரும் கூற மாட்டார்கள். அடுத்த ஆண்டு உம்ராவுக்காக மீண்டும் வந்துவிடுங்கள். ஆக சுஹேல் முன்னால் வந்தபோது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவில் இருந்து அவரை பார்த்துவிட்டு இவ்வாறு கூறினார்கள்: இவரை மீண்டும் அனுப்பியதன் பொருள் குறைஷியர்கள் சமரசம் செய்து கொள்ள எண்ணியுள்ளார்கள் என்பதாகும். ஹுதைபியா தருணத்தில் நடந்த சமரசம் தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: சுஹைல் பின் அம்ர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்ததும் அன்னார் அவரை பார்த்ததுமே இவ்வாறு கூறினார்கள்: இது சுஹைல் ஆகும். இப்பொழுது இறைவன் நாடினால் விவகாரம் சஹல் ஆகிவிடும், அதாவது எளிமையாகிவிடும். எவ்வாறு இருப்பினும் சுஹைல் வந்தார். வந்தவுடனேயே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், வாருங்கள், இப்பொழுது நீண்ட விவாதத்தை விட்டுவிடுங்கள், நாங்கள் உடன்படிக்கைக்கு ஆயத்தமாக உள்ளோம் என்று கூறினார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்களும் ஆயத்தமாக உள்ளோம் என்று கூறினார்கள். இவ்வாறு உரைத்தவாறு அன்னார் தம் செயலாளரை, அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவழைத்தார்கள். நிபந்தனைகள் பற்றி ஒரு பொதுவான விவாதம் ஏற்கனவே நடைபெற்று விட்டிருந்தது. விபரங்கள் உடனுக்குடன் முடிவாக இருந்தது. எனவே எழுத்தர் வந்தவுடனேயே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவீராக என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் எழுதுவீராக என்று கூறினார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே எழுத வைக்க துவங்கினார்கள். அப்போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலிருந்து துவங்கினார்கள். சுஹைல் சமரசம் செய்து கொள்வதற்கோ ஆயத்தமாக இருந்தார்தான். ஆனால் குறைஷியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் மக்கத்தினரின் கண்ணியத்திற்காகவும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க விரும்பியிருந்தார். அவர் உடனடியாக, இந்த ரஹ்மான் எனும் சொல் எப்படி? எங்களுக்கு அவனை தெரியாது. எப்பொழுதும் அரேபிய மக்கள் எப்படி எழுதி வருகிறார்களோ அதே போன்று எழுதுங்கள். அதாவது பிஸ்மிக் அல்லாஹும்ம, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று எழுதக்கூடாது. மாறாக பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதுங்கள். மறுபக்கம் முஸ்லிம்களுக்கும் சமுதாயத்தின் கண்ணியம் மற்றும் மார்க்கத்தின் தன்மானம் பற்றிய விஷயம் இருந்தது. அவர்களும் அந்த மாற்றத்தினால் உடனடியாக அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள், நாங்களோ கண்டிப்பாக பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்றே எழுதுவோம் என்று கூறினார்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, இதில் எந்த தவறும் இல்லை,
சுஹைல் சொல்வது போன்று எழுதி கொள்ளுங்கள் என்று கூறி முஸ்லிம்களை அமைதியாக்கிவிட்டார்கள். எனவே பிஸ்மிக் அல்லாஹும்ம என்ற சொற்கள் எழுதப்பட்டன. இதற்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எழுதுங்கள், இது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட உடன்படிக்கையாகும். சுஹைல் மீண்டும் தடுத்து, இந்த ரசூலுல்லாஹ் என்ற சொல்லை நாங்கள் எழுதவிட மாட்டோம். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்ற விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் பிறகோ இந்த சண்டைகள் எல்லாமே முடிந்து போய் விடுகிறது. உங்களை தடுப்பதற்கும் உங்களை எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது. எனவே எங்கள் பகுதியில் உள்ள வழிமுறை போன்று முஹம்மத் பின் அப்துல்லாஹ் இந்த உடன்படிக்கையை செய்துள்ளார் என்ற சொற்களை மட்டும் எழுதுங்கள் என்று கூறினார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் அல்லாஹ்வின் தூதராவேன் தான். ஆனால் நான் முஹம்மத் பின் அப்துல்லாவின் மகன் முஹம்மத் ஆகவும் இருக்கிறேன் என்பதனால், சரி இதுவே இருக்கட்டும், இவ்வாறு எழுதி கொள்ளுங்கள், முஹம்மத் பின் அப்துல்லாஹ் இந்த உடன்படிக்கை செய்துள்ளார் என்று எழுதுங்கள். ஆனால் இதற்கிடையில் அன்னாருடைய எழுத்தர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் உடன்படிக்கை மடலில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சொற்களை எழுதிவிட்டிருந்தார்கள். அன்னார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சொற்களை அழித்து விடுவீராக, அதற்கு பதிலாக முஹம்மத் பின் அப்துல்லாஹ் எனும் சொற்களை எழுதுவீராக என்று கூறினார்கள். ஆனால் அப்பொழுது உத்வேகத்தின் நிலை இருந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்மானம் கொண்டவாறு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானோ தங்கள் பெயர் பக்கத்திலிருந்து ரசூலுல்லாஹ் என்ற சொற்களை ஒருபோதும் அழிக்க மாட்டேன் என்று பணிவுடன் கூறினார்கள். அன்னார் அவர்களது மனக்குழப்ப நிலையைக் கண்டு, சரி நீர் அழிக்கவில்லை என்றால் என்னிடம் தருவீராக, நானே அழித்து விடுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் உடன்படிக்கைக்கான காகிதத்தை அல்லது அது என்னவாக இருந்ததோ அதை கையில் வாங்கி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் அந்த சொற்கள் இருக்கும் இடத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் என்ற சொற்களை தமது கையால் அழித்து விட்டார்கள். அதற்கு பதிலாக இப்னு அப்துல்லாஹ் என்ற சொற்களை எழுதிவிட்டார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை தமது நூலில் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். இதற்கு பிறகு அன்னார் இவ்வாறு எழுத வைத்தார்கள், மக்கத்தினர் எங்களை பைத்துல்லாஹ்வை வலம் வருவதை விட்டும் தடுக்கக்கூடாது என்பது உடன்படிக்கையாகும். சுஹைல் உடனடியாக கூறினார், இறைவன் மீது ஆணையாக இந்த ஆண்டோ இது ஒருபோதும் நடக்க முடியாது. இல்லையென்றால் அரேபியர்களிடத்தில் எங்கள் மூக்கறுபட்டு போகும். எனினும் அடுத்த ஆண்டு நீங்கள் எல்லாம் வந்து தவாஃப் செய்யலாம். அன்னார் கூறினார்கள், சரி இதை எழுதுங்கள். பிறகு சுஹைல் தன் தரப்பிலிருந்து இவ்வாறு எழுத வைத்தார், மக்கத்தினரில் எவரும் தான் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம்களுடன் சென்று இணைந்து கொள்ள முடியாது. ஒருவேளை இப்படி எவரும் முஸ்லிம்களிடம் செல்வாராயின் அவரை திருப்பி அனுப்பிவிட வேண்டும். சஹாபா பெருமக்கள், சுப்ஹான் அல்லாஹ், ஒருவர் முஸ்லிமாகி வந்து நாங்கள் எப்படி அவரை திருப்பி அனுப்ப முடியும் என்று கூச்சல் எழுப்பினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த உடன்படிக்கை எழுத வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதற்கிடையிலேயே திடீரென்று ஹஜ்ரத் அபு ஜந்தல் பின் சுஹைல் ரலியல்லாஹு அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களுடைய கால்களில் சங்கிலிகள் இருந்தன. அவர்கள் கண்ணியத்திற்குரிய மக்காவின் தாழ்வான பகுதியிலிருந்து வெளியே வந்தார்கள். தாம் முஸ்லிம்கள் முன் விழுந்து விட்டார்கள். உடன்படிக்கை எழுத வைத்துக் கொண்டிருந்தது. இவர்களின் தந்தை சுஹைல் ஆவார். இவர்கள் அவர் மகனாவார்கள். முஸ்லிமாகிவிட்டிருந்தார்கள். இவர்களின் தந்தை சுஹைல் இவர்களை சங்கிலியால் கட்டி சிறைபிடித்து வைத்திருந்தார். இவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியேறி பொதுவான வழியை விட்டு விலகி மலைகள் வழியாக சென்றவாறு ஹுதைபியாவுக்கு வந்துவிட்டார்கள். முஸ்லிம்கள் இவர்களை வரவேற்றார்கள், வாழ்த்து தெரிவித்தார்கள். ஹஜ்ரத் அபு ஜந்தல் ரலியல்லாஹு அவர்களின் தந்தை இவர்களை பார்த்ததும் இவர்கள் பக்கம் எழுந்து நின்றார். இவர்களது முகத்தில் முட்களை கொண்ட கிளையால் அடித்தார். பிறகு சட்டை காலரை பிடித்து கொண்டார். பிறகு இவ்வாறு குரலானார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எது தொடர்பாக நான் உங்களுடன் உடன்படிக்கை செய்தேனோ இது அந்த முதல் விவகாரமாகும். இப்பொழுது நீங்கள் இவனை திருப்பி அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதுவரை சமரச உடன்படிக்கை முழுமையடையவில்லை. அப்போது சுஹைல் கூறினார், அல்லாஹ் மீதானையாக, அப்படியானால் நான் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடன் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். பிறகு அன்னார், நீங்கள் அவரை எனக்காக விட்டுவிடுங்கள் என கூறினார்கள். அவரை எனக்காக விட்டுவிடுங்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். அதற்கு சுஹைல், நான் அவரை எந்நிலையிலும் விடப்போவதில்லை என்று கூறினார். அன்னார், இல்லை நீ அவரை விட்டுவிடு என்று கூறினார்கள். அதாவது மீண்டும் கூறினார்கள். அதற்கு சுஹைல், நான் ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டேன் என்றார். அவருடன் இருந்த மிக்ரஸ் பின் ஹப்ஸ் மற்றும் ஹுவைத்தப் பின் அப்துல் உஸ்ஸா ஆகியோர் கூறினார்கள், நாங்கள் அவரை உங்களுக்காக விட்டுவிட்டோம். இருவரும் ஹஜ்ரத் அபு ஜந்தல் ரலியல்லாஹு அவர்களை பிடித்து ஒரு கூடாரத்தில் நுழைத்து விட்டார்கள். அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்களின் தந்தை சுஹைல் மறுத்துவிட்டார். ஹஜ்ரத் அபு ஜந்தல் ரலியல்லாஹு அவர்கள், முஸ்லிம்களின் கூட்டமே, இப்பொழுது நான் இணைவிப்பாளர்களிடம் திருப்பி அனுப்பப்படுவேனா? ஆனால் நானோ முஸ்லிமாகி வந்துள்ளேன்.
எனக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களையும் எனக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுவதையும் நீங்கள் பார்ப்பதில்லையா என கேட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரலை உயர்த்தி, அபூ ஜந்தலே, பொறுமை காப்பீராக, நற்கூலிக்கான நம்பிக்கை வைப்பீராக. ஐயமின்றி அல்லாஹ் உமக்காகவும் பலவீனமான தோழர்களுக்காகவும் எளிமைக்கான விடுதலைக்கான வழியை உருவாக்கி விடுவான். நாம் சமுதாயத்தோடு சமரசத்திற்கான உடன்படிக்கை செய்துள்ளோம். நாம் இவர்களுக்கும் இவர்கள் எங்களுக்கும் வாக்குறுதி அளித்துள்ளார்கள். மேலும் நாம் ஏமாற்றக்கூடியவர்கள் அல்ல என்று கூறினார்கள். இந்த தருணத்தில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய உணர்ச்சி மிகுதி மற்றும் உத்வேகத்தை பற்றியும் குறிப்பு கிடைக்கிறது. இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: முஸ்லிம்களுக்கு இந்த நிபந்தனைகள் பிடிக்கவில்லை. அவர்கள் சினம் கொண்டார்கள். சுஹைல் இந்த நிபந்தனைகள் இல்லாமல் சமரசம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார். அவர்கள் சமரசத்தை முடிவு செய்துவிட்ட பிறகு எழுதுவது பாக்கியிருந்தது. அப்பொழுது ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். மேலும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் உண்மையில் நிலைத்திருக்கவில்லையா? அந்த காஃபிர்கள் பொய்யில் இருக்கவில்லையா என கேட்டார்கள். அதற்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இல்லை என கூறினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், கொல்லப்பட்ட நம் மக்கள் சொர்க்கத்திலும் கொல்லப்பட்ட இவர்களின் மக்கள் நரகத்திலும் இல்லையா என கேட்டார்கள். அன்னார் ஏன் இல்லை என கூறினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஹுதைபியா நாளன்று நாம் சமரசம் செய்யும் போது நமது மார்க்கம் தொடர்பாக இத்தகைய இழிவை ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் தீர்ப்பு வழங்கிவிடாதவரை நாம் இங்கிருந்து வெறுமனே திரும்பி சென்றுவிட வேண்டுமா? போரிடாமல் உரிமையை பெறாமல் சென்றுவிட வேண்டுமா என்று கேட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதருமாவேன். நான் அவனுக்கு கட்டுப்படாமல் இருப்பதில்லை. அவன் என்னை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான். அவன் எனக்கு உதவி புரியக்கூடியவனாவான். ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், நாம் அண்மையில் பைத்துல்லாஹுக்கு வருவோம், பைத்துல்லாஹை வலம் வருவோம் என்று தாங்கள் எங்களிடம் கூறவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் இல்லை? நான் உங்களிடம் நீங்கள் இந்த ஆண்டு வருவீர்கள் என்று கூறினேனா என கேட்டார்கள். அதற்கு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இல்லை என்று கூறினார்கள். பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பைத்துல்லாவுக்கு வருவீர்கள், அதை வலம் வருவீர்கள் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சினங்கொண்ட நிலையில் ஹதரத் அபூபக்கர் அவர்களிடம் சென்றார்கள். அதாவது பொறுமை காக்கவில்லை. அவர்களிடம், அபூபக்கரே, அல்லாஹ்வின் நபியான இவர்கள் உண்மையில் நிலைத்திருக்கவில்லையா என கேட்டார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் இல்லை என கூறினார்கள். அடுத்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அந்த மக்கள் பொய்யிலும் நாம் உண்மையிலும் நிலைத்திருக்கவில்லையா? கொல்லப்பட்ட நம் மக்கள் சொர்க்கத்திற்கும் கொல்லப்பட்ட இவர்களின் மக்கள் நரகத்திற்கும் செல்ல மாட்டார்களா என கேட்டார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் இல்லை என கூறினார்கள். இதை கேட்ட ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், பிறகு ஏன் நாம் நமது மார்க்கத்தில் பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டும்? அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் தீர்ப்பு வழங்காத நிலையில் நாம் ஏன் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அன்னார் அல்லாஹ்வின் தூதராவார்கள், தம் இறைவனுக்கு கட்டுப்படாமல் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி புரியக்கூடியவனாவான். எனவே நீர் உம்மை, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறினார்கள், நீர் உம்மை மரணிக்கும் வரை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுதலோடு இணைத்து வைத்திருப்பீராக. அல்லாஹின் மீதானையாக அவர்கள் உண்மையில் நினைத்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அன்னார் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஐயமின்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்று நான் சாட்சி பகர்கின்றேன் என்று கூறினார்கள். பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அன்னார் நாம் அண்மையில் பைத்துல்லாவுக்கு வருவோம், அதை வலம் வருவோம் என்று நம்மிடம் கூறவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பதிலளித்தவாறு, ஏன் இல்லை? ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கு இந்த ஆண்டே வலம் வருவீர்கள் என்று கூறினார்களா என்று கேட்டார்கள். அதற்கு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இல்லை என்று கூறினார்கள். அப்பொழுது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், நீர் கண்டிப்பாக பைத்துல்லாவுக்கு சென்று அதை வலம் வருவீர் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த நிபந்தனைகள் முற்றிலும் பிடிக்கவில்லை. புகாரியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹின் மீதானையாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து ஹுதைபியா நாளை தவிர ஒருபோதும் ஐயம் கொள்ளவில்லை. மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சுக்கு பதிலளித்துக் கொண்டே இருந்தேன். அதாவது ஒருபோதும் நான் முன்னால் இருந்து பேசியதில்லை, ஆனால் அப்பொழுது பதில் பேசிக் கொண்டிருந்தேன். ஹதரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஹத்தாபின் மகனே, நீர் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை ஏன் கேட்பதில்லை? நீர் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவீராக, மேலும் உமது கருத்தை சரியாக்கிக் கொள்வீராக. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், பிறகு நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடத் துவங்கினேன். எனக்கு அவ்வளவு வெட்கம் எப்போதும் ஏற்பட்டதில்லை. பிறகு நான் கட்டளையை நிறைவேற்றாமல் துவக்கத்தில் இடைநிறுத்திய அந்த குற்றத்திற்கு மன்னிப்பு கிடைப்பதற்காக நற்செயல்களையும் செய்து வந்தேன். நான் ஹுதைபியா தருணத்தில்
ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்த உரையாடல் காரணமாக சதகா கொடுத்து கொண்டே வந்தேன், நோன்பு வைத்துக் கொண்டே சென்றேன், அடிமைகளை விடுவித்துக் கொண்டே சென்றேன். எதுவரை என்றால் இப்பொழுது நன்மை ஆகிவிட்டது என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. அதாவது இப்பொழுது அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்ற உணர்வு ஏற்பட்டது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த நிகழ்வை இவ்வாறு எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். ஒருமுறை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து, நான் உங்களுக்கு பல கட்டளைகள் இட்டுள்ளேன், ஆனால் நான் உங்களில் களப்பற்ற மக்களுக்குள்ளும் சில வேளை எதிர்க்கும் உணர்வை பார்த்திருக்கிறேன். ஆனால் அபுபக்கரிடம் நான் இந்த உணர்வை ஒருபோதும் பார்த்ததில்லை. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பண்பாக இதை கூறினார்கள். பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவர்கள் ஒருபோதும் நான் கூறியதை மறுத்ததில்லை. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹுதைபியா சமரச உடன்படிக்கை தருணத்தில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மாபெரும் மனிதரும் பதற்றமடைந்து விட்டார்கள். அவர்கள் இதே பதற்றமடைந்த நிலையில் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றார்கள். மேலும் நாம் உம்ரா செய்வோம் என்று நம்மிடம் இறைவன் வாக்குறுதி அளித்திருக்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம், இறைவனது வாக்குறுதி இருந்தது என்று கூறினார்கள். இறைவனிடம் அவன் நமக்கு உதவியும் ஆதரவும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கவில்லையா என கேட்டார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆமாம் இருந்தது என்று கூறினார்கள். பிறகு அவர்கள், நாம் உம்ரா செய்தோமா என்று கேட்டார்கள். அதற்கு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர், நாம் இந்த ஆண்டே உம்ரா செய்வோம் என்று அல்லாஹ் எப்பொழுது கூறினான் என்று கேட்டார்கள். பிறகு அவர்கள், நமக்கு வெற்றியும் உதவியும் கிடைத்ததா என்று கேட்டார்கள். அதற்கு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வெற்றி மற்றும் உதவிக்கான பொருளை அல்லாஹும் அவனது தூதரும் நம்மை விட சிறப்பாக அறிவார்கள் என்று கூறினார்கள். ஆனால் அந்த பதிலால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருப்தி கிடைக்கவில்லை. அவர்கள் இதே பதற்றமான நிலையில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார்கள். மேலும் அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் வலம் வந்தவாறு மக்காவில் நுழைவோம் என்று இறைவன் வாக்குறுதி அளித்திருக்கவில்லையா என்று பணிவுடன் கேட்டார்கள். அதற்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆமாம் என்று கூறினார்கள். அவர்கள், நாம் இறைவனின் ஜமாத் இல்லையா, இறைவன் நமக்கு வெற்றி மற்றும் உதவிக்கான வாக்குறுதி அளித்திருக்கவில்லையா என கேட்டார்கள். அதற்கு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆமாம் இருந்தது என்று கூறினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் உம்ரா செய்தோமா என்று கேட்டார்கள். அன்னார், நாம் இந்த ஆண்டே உம்ரா செய்வோம் என்று அல்லாஹ் எப்பொழுது கூறினான்? இந்த ஆண்டு உம்ரா நடைபெறும் என்றோ நான் நினைத்திருந்தேன். இறைவனோ நேரம் எதுவும் நிர்ணயித்து கூறியிருக்கவில்லையே. அவர்கள், பிறகு வெற்றி மற்றும் உதவிக்கான வாக்குறுதிக்கு என்ன பொருள் என்று கேட்டார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறையுதவி நிச்சயம் வரும், அவன் செய்த வாக்குறுதி என் நிலையிலும் நிறைவேறும். ஆக எந்த பதிலை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்திருந்தார்களோ அதே பதிலை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியது மற்றும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று இதே விஷயத்தை பேசியதாக பல்வேறு அறிவிப்புகள் கிடைக்கின்றன. வரிசை வேறுபட்டிருக்கிறது, முன்னர் கூறியது போன்றும் இப்பொழுது கூறியது போன்றும். ஆனால் ஒரே நிகழ்வுதான். இது முன்னும் பின்னும் மாறுவதனாலும் இந்த நிகழ்வின் உண்மைத்துவத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. சமரச உடன்படிக்கை மடல் தொடர்பாக சீரத் ஹாத்தமுன் நபியின் நூலில் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், எவ்வாறாயினும் பெரும் விவாதத்திற்கு பிறகு இந்த உடன்படிக்கை முழுமையானது. ஏறத்தாழ எல்லா விஷயத்திலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கூற்றை விட்டுவிட்டு குறைஷியர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள். இறை நாட்டத்தின்படி பைத்துல்லாவின் கண்ணியத்துக்காக குறைஷியர்கள் தரப்பிலிருந்து எந்த கோரிக்கை வைக்கப்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும், எந்நிலையிலும் ஹரமுடைய கண்ணியம் காக்கப்படும் என்ற தமது உறுதிமொழியை முழு நன்றியுணர்வுடன் நிறைவேற்றினார்கள். அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகள் கீழ்வருமாறு: 1. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரின் தோழர்களும் இந்த ஆண்டு திரும்பிச் சென்றுவிட வேண்டும். 2. அடுத்த ஆண்டு அவர்கள் மக்கா வந்து உம்ராவுக்கான அம்சங்களை நிறைவேற்றலாம். எனினும் உரையிலிடப்பட்ட வாளை தவிர வேறு எந்த ஆயுதமும் உடன் இருக்கக்கூடாது. மேலும் மக்காவில் 3 நாள்களுக்கு மேல் தங்கக்கூடாது. 3. மக்கத்தினரில் எவராவது ஓர் ஆண் மதீனா சென்றால் அவர் முஸ்லிமாகவே இருந்தாலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மதீனாவில் தஞ்சமளிக்கக்கூடாது, மாறாக திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆக இது தொடர்பாக சஹி புகாரியின் சொற்கள் இவையாகும். कि ला याती का मिन्ना रजुलुन व इनकाना अला दीने का इल्ला रदत्तहु इलैना. பொருள், எங்களில் எவராவது ஓர் ஆண் தங்களிடம் வந்தால் நீங்கள் அவரை திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆனால் எவராவது ஒரு முஸ்லிம் மதீனாவை விட்டுவிட்டு மக்காவுக்கு வந்துவிட்டால் அவரை திருப்பி அனுப்பப்பட மாட்டாது. ஒருவர் முஸ்லிமாகி மதீனாவுக்கு சென்றால் அவர் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். ஆனால் முஸ்லிம் ஒருவர் எப்படியாவது மக்காவுக்கு வந்துவிட்டால் அவர் பிடிக்கப்பட்டால் அவர் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் என்ற தமது நிபந்தனையை அவர்கள் ஒப்புக்கொள்ள வைத்து விட்டார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது: மக்கத்தினரில் ஒருவர் தமது வலி, அதாவது காப்பாளரின் அனுமதியின்றி மதீனாவுக்கு வந்துவிட்டால்
அவர் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். 4. அரபு கோத்திரங்களில் எவர் வேண்டுமானாலும் முஸ்லிம்களின் தோழமை கோத்திரமாகலாம், எவர் வேண்டுமானாலும் மக்கத்தினரின் தோழமை கோத்திரமாகலாம். 5வது நிபந்தனையாக இருந்தது என்னவென்றால், இந்த உடன்படிக்கை இப்பொழுதுக்கு 10 ஆண்டுகள் வரைக்குமாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் குறைஷியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் போர் நிறுத்தம் இருக்கும். ஹுதைபியா சமரச உடன்படிக்கையின் சாட்சிகள் பற்றி இவ்வாறு விளக்கம் வருகின்றது. இந்த உடன்படிக்கைக்கு 2 பிரதிகள் எடுக்கப்பட்டன. சாட்சிகளாக இரு தரப்பின் பல்வேறு கண்ணியத்திற்குரியவர்கள் அவற்றில் கையொப்பம் பதிந்தனர். முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து கையொப்பமிட்டவர்களில் ஹஜரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரம் வரை மக்காவிலிருந்து திரும்பி வந்துவிட்டிருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோர் இருந்தார்கள். உடன்படிக்கை முடிவடைந்த பிறகு சுஹைல் பின் அம்ர் உடன்படிக்கையின் ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு மக்காவை நோக்கி திரும்பி சென்று விட்டார். இன்னொரு பிரதி ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. சஹாபாவிடம் மன உளைச்சல் ஏற்பட்டது பற்றியும் கூறப்படுகிறது. முன்னரும் கூறப்பட்டிருந்தது போன்று ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எழுதும் விவகாரத்தை முடித்த பிறகு அன்னார்த்தம் சஹாபா பெருமக்களிடம், எழுந்திருங்கள், உங்களுடைய ஒட்டகங்களை அறுத்து விடுங்கள், பிறகு தலையை மழித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் ஒருவர் கூட எழவில்லை. எதுவரை என்றால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையே 3 முறை கூறினார்கள். ஹதரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு எடுத்து கூறியுள்ளார்கள். இதை சுஹைல் திரும்பி சென்றதும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவிடம், இதோ இப்பொழுது எழுந்திருங்கள், இங்கேயே உங்களுடைய குர்பானி விலங்குகளை அறுத்துவிட்டு தலையை மழித்துக் கொள்ளுங்கள். குர்பானிக்கு பிறகு தலையை சிரைத்துக் கொள்ளவோ அல்லது முடியை கத்தரித்துக் கொள்ளவோ படுகிறது. மேலும் திரும்பிச் செல்ல ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் சஹாபா பெருமக்களுக்கு வெளிப்படையில் இழிவுபடுத்தும் இந்த உடன்படிக்கையின் காரணமாக பெருந்துயரம் ஏற்பட்டிருந்தது. அத்துடன் அவர்களுக்கு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவின் அடிப்படையில் நம்மை இங்கு அழைத்து வந்தார்கள். அல்லாஹ் கனவில் பைத்துல்லாவை வலம் வரும் காட்சியும் காட்டியிருந்தான் என்ற விஷயத்தின் பக்கம் சிந்தனை செல்லும் போது அவர்களுடைய இயல்பு, சஹாபாவுடைய இயல்பு மிகவும் சோர்வடைய ஆரம்பித்து விட்டது. ஏறக்குறைய அவர்கள் உயிரற்றவர்களைப் போன்று அசைவற்று இருந்தார்கள். அவர்களுக்கு இறைவனின் தூதர் மீது முழுமையான ஈமான் இருந்தது. அவனது வாக்குறுதியின் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை இருந்தது. ஆனால் மனித தேவைகளின் அடிப்படையில், மனித எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அவர்களுடைய உள்ளங்கள் இந்த வெளிப்படையான தோல்வியினால் வேதனையடைந்திருந்தன. இது உடனடியான எதிர்வினையாக இருந்தது. எனவே ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடம், இப்போது இங்கேயே குர்பான் விலங்குகளை அறுத்துவிடுங்கள். மக்காவில் நாம் நுழைந்தோமோ நுழையவில்லையோ, காபா ஆலயத்துக்கு சென்றோமோ இல்லையோ, வலம் வந்தோமோ இல்லையோ, இங்கு அமர்ந்துள்ளோம், குர்பான் கொடுத்து விடுங்கள், மேலும் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறிய போது எந்த ஒரு சஹாபியும் முன்னால் இருந்து அசையவில்லை. எவரும் தம் இடத்திலிருந்து நகரவில்லை. குர்பான் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருந்தவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படாதவர்களாக இருந்தார்கள் என்பதனால் அல்ல. நவுதுபில்லா, அவ்வாறு கூறுவதை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். ஏனெனில் சஹாபாவை விட அதிகம் கட்டுப்படும் எந்த கூட்டமும் உலகில் இருந்திருக்கவில்லை. எனவே அவர்கள் கிளர்ச்சி செய்யும் விதமாகவோ அல்லது கட்டுப்படாத வகையிலோ இதை செயல்படுத்தாமல் இருக்கவில்லை. மாறாக எதனால் இருந்ததென்றால், வேதனை மற்றும் வெளிப்படையான இழிவுக்கான உணர்வு அவர்களை எந்த அளவுக்கு வலுவிழக்க செய்திருந்ததென்றால், அவர்கள் கேட்டும் கேட்காமல் இருந்தனர், பார்த்தும் அவர்களின் கண்கள் வேலை செய்யாமல் இருந்தன. ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வழிகாட்டலை 2வது முறையாகவும் 3வது முறையாகவும் கூறினார்கள். ஆனால் எந்த ஒரு சஹாபியும் முன்னிருந்து அசையவில்லை. எனது கட்டளைப்படி யாரும் செயல்படவில்லையே என ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் துயரம் ஏற்பட்டது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக தமது கூடாரத்திற்குள் சென்று விட்டார்கள். கூடாரத்திற்குள் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்திற்குரிய துணைவியார் ஹஜரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மிகவும் புத்தி கூர்மையுள்ள பெண்மணியாக இருந்தார்கள். அவர்கள் தம் கண்ணியத்திற்குரிய மற்றும் அன்பிற்குரிய கணவரை கவலை தோய்ந்த நிலையில் உள்ளே வர கண்டார்கள். மேலும் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய நாவிலிருந்து அன்னாரது கவலை மற்றும் வேதனையின் விவரங்களை அறிந்து கொண்டார்கள். எனவே அனுதாபம் மற்றும் அன்பான விதத்தில், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் வேதனை அடைய வேண்டாம். இறையருளால் தங்கள் சஹாபா கட்டுப்படாதவர்கள் அல்ல. ஆனால் இந்த சமரசத்திற்கான நிபந்தனைகள் அவர்களை துயரத்தால் பித்தி பிடித்தவர்களாக ஆக்கி வைத்துள்ளன. எனவே எனது ஆலோசனை என்னவென்றால், தாங்கள் அவர்களிடம் எதுவும் கூறாதீர்கள். மாறாக தாங்கள் மௌனமாக வெளியே சென்று
தங்களது குர்பானுக்கான விலங்கை அறுத்துவிடுங்கள், தங்களது தலையை மழித்துக் கொள்ளுங்கள். பிறகு தங்கள் சஹாபா தாமாகவே தங்களை பின்பற்றுவார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆலோசனை பிடித்துவிட்டது. அன்னார் வெளியே வருகை தந்து எதுவும் கூறாமல் தமது குர்பானுக்கான விலங்கை அறுத்து தமது தலையை மழித்துக் கொள்ள துவங்கிவிட்டார்கள். சஹாபா பெருமக்கள் இந்த காட்சியை பார்த்தபோது உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவர் சத்தம் ஏதும் கேட்டு திடீரென்று கண்விழித்துக் கொள்வது போன்று அவர்கள் அதிர்ந்து எழுந்து நின்றார்கள். மேலும் பித்து பிடித்தவர்களாக தம்முடைய விலங்குகளை அறுக்க துவங்கிவிட்டார்கள். ஒருவர் மற்றவரது தலையை மழிக்க துவங்கிவிட்டார்கள். ஆனால் துன்பம் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வைத்திருந்தது என்றால், அறிவிப்பாளர் கூறுகின்றார், அப்பொழுது நிலை எப்படி இருந்தது என்றால், முஸ்லிம்கள் ஒருவர் மற்றவர் தலையை மழித்தவாறு ஒருவர் மற்றவரது தலையை எங்கும் வெட்டி விடுவாரோ என்ற அச்சம் இருந்தது. இவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஆலோசனை பயனளித்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய நாவின் சொற்கள் தற்காலிகமாக வெற்றியடையாமல் இருந்த அதே வேளையில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை அதிர வைத்து எழுப்பிவிட்டது. இதுவும் சிரத் ஹாத்தமுன் நபியின் நூலின் சான்றாகும். ஆக ஹுதைபியா என்னுமிடத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானுக்கான தமது ஒட்டகத்தை அறுத்துவிட்டதும், குர்பானிக்கான விலங்குகளில் பத்ரின் போர் செல்வங்களில் ஒன்றான அபூ ஜஹலின் ஒட்டகம் மேய்து கொண்டிருந்த போது அது ஓடிவிட்டது. அது விடப்பட்டிருந்தது, அது சென்று விட்டது. அதற்கு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது, அடையாளமிடப்பட்டிருந்தது. அது குர்பான் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருந்தது. அது சிறிது நேரத்திற்கு ஓடிப்போய்விட்டது. ஆனால் எவ்வாறாயினும் கடைசியில் அப்பொழுது பிடிக்கப்பட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை 7 பேர் சார்பாக அறுத்தார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 விலங்குகளை அறுத்தார்கள். ஒரு விலங்கு 7 பேர் சார்பாக இருந்தது. அன்றைய நாள் நாங்கள் 1400 பேர் இருந்தோம். குர்பான் கொடுக்கும் மக்களை விட அதிகம் பேர் குர்பான் கொடுக்காதவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அவ்வளவு வசதி இருக்கவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய பகுதிக்கு வெளியே தங்கியிருந்தார்கள். ஆனால் தொழுகைகளை கண்ணியத்திற்குரிய பகுதியில் நிறைவேற்றி வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானுக்கான தம்முடைய விலங்குகளிலிருந்து 20 விலங்குகளை அஸ்லம் கோத்திரத்தின் ஒரு நபரது கையில், அவர் அந்த விலங்குகளை மர்வாவுக்கு அருகில் குர்பான் கொடுப்பதற்காக கொடுத்தனுப்பினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலங்குகளை அறுத்து முடித்த பிறகு கூடாரத்திற்குள் சென்றார்கள். மேலும் ஹஜ்ரத் ஹராஷ் பின் உமையாவை அழைத்தார்கள். தமது தலையை மழிக்கச் செய்தார்கள். மேலும் தமது முடிகளை ஒரு பக்கமாக முட்களை கொண்ட பசுமையான மரத்தின் மீது போட்டுவிட்டார்கள். மக்கள் மரத்தின் மேலிருந்து முடிகளை எடுத்துக்கொண்டு தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளலானார்கள். ஹஜ்ரத் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னாருடைய முடிகள் சிலவற்றை எடுத்தார்கள். அவர்கள் நோயாளிகளுக்காக அதை தண்ணீரில் போடுவார்கள். சிகிச்சைக்காகவும் நோயாளிக்கு அருந்து கொடுப்பார்கள். நோயாளிகள் சிலர் உடல்நலம் பெற்றதாக கூறப்படுகிறது. இன்னும் சொல்வதாயின் நலமாகி வந்தார்கள். அவற்றில் பரக்கத் இருந்தது. சஹாபா பெருமக்களில் சிலருடைய தலையை மழிக்க ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்கள் தலையை மழித்து கொண்டார்கள். சிலர் தலையை சிரைத்துக் கொண்டார்கள். சிலர் முடியை கத்தரித்துக் கொண்டார்கள். அவர்களில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ரத் அபு கதாதா ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தலையை கூடாரத்திலிருந்து வெளியே நீட்டினார்கள். மேலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் தலையை சிரைத்து கொண்டவர்கள் மீது கருணை புரிவானாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடியை கத்தரித்து கொண்டவர்கள் என்று கூறப்பட்டது, அதாவது வெட்டி கொண்டவர்கள் மீது. ஆக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தலையை சிரைத்து கொண்டவர்கள் மீது கருணை புரிவானாக என்று 3 முறை கூறினார்கள். பிறகு 4வது முறை கத்தரித்து கொண்டவர்கள் மீது, அதாவது முடியை வெட்டி கொண்டவர்கள் மீதும் கருணை புரிவானாக என்று கூறினார்கள். அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் 19 நாள்கள் வரை தங்கியிருந்தார்கள். 20 இரவுகள் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. முஹம்மத் பின் உமர் வாக்தி மற்றும் இப்னு சஅத் ஆகியோர் இதை குறிப்பிட்டுள்ளார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் இதை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். குர்பான் கொடுப்பது போன்றவற்றை முடித்த பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா பக்கம் திரும்பிச் செல்லுமாறு ஆணையிட்டார்கள். அப்பொழுது அன்னார் ஹுதைபியாவுக்கு வந்து 20 நாள்களுக்கு சற்று குறைவான காலம் ஆகியிருந்தது. அன்னார் திரும்பிச் செல்லும் பயணத்தில் உஸ்பானுக்கு அருகில் குராவுல் ஹமீம் எனும் பகுதியை சென்றடைந்த போது அது இரவு நேரமாக இருந்தது. அப்பொழுது அன்னார் அறிவிப்பு செய்ய வைத்து சஹாபாவை ஒன்று திரட்டச் செய்தார்கள். மேலும் இவ்வாறு கூறினார்கள், இன்று இரவு எனக்கு ஒரு சூரா இறங்கியது. அது எனக்கு உலகின் அத்துணை விஷயங்களை காட்டிலும் அன்பிற்குரியதாகும். அது இதுவாகும், இன்னா ஃபதஹனா லக ஃபதன் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு
மா தகத்தம மின் ஜம்பிக وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا. இவை சூரா ஃபத்ஹின் 2 முதல் 4 வரையிலான வசனங்களாகும். பிறகு 28வது வசனமும் இது தொடர்பாக இவ்வாறு இருக்கிறது. லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக்கி லதத்குலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ் ஆமினீன முஹல்லிகீன ரூஸகும் வ முகஸ்ஸிரீன லா தகாஃபுன். அதாவது, தூதரே, நிச்சயமாக நாம் உமக்கு மிக தெளிவான ஒரு வெற்றியினை வழங்கியுள்ளோம். இதன் விளைவாக அவர்கள் உமக்கு செய்த சென்றகால பாவங்களையும் எதிர்காலத்தில் செய்யவிருக்கின்ற தவறுகளையும் அல்லாஹ் உமக்காக மூடி மறைத்து விடுவான். மேலும் உமக்கு தன் அருளை முழுமைப்படுத்தி உமக்கு வெற்றிக்கான நேரான வழியினை காட்டுவான். மேலும் அல்லாஹ் உமக்கு வல்லமை மிகு உதவியை செய்வான். உண்மை என்னவென்றால், அல்லாஹ் தன் தூதருக்கு அவர் கண்ட அக்கனவை முற்றிலும் உண்மையோடு நிறைவேற்றினான். அல்லாஹ் விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் அமைதியுடனும், உங்கள் சிலர் தங்கள் தலைகளை சிரைத்து கொண்டவர்களாகவும் மற்றும் சிலர் தங்கள் முடிகளை கத்தரித்து கொண்டவர்களாகவும் புனித பள்ளியில் நுழைவீர்கள். நீங்கள் எவருக்கும் அஞ்ச மாட்டீர்கள். அதாவது, நீங்கள் இந்த ஆண்டு மக்காவில் நுழைந்துவிட்டிருந்தால் இந்த நுழைதல் அமைதியுடன் இருந்திருக்காது. மாறாக போர் மற்றும் இரத்தம் சிந்துவதோடு நுழைதலாக இருந்திருக்கும். ஆனால் இறைவன் கனவில் அமைதியுடன் நுழைவதை காட்டியிருந்தான். எனவே இறைவன் இவ்வாண்டு உடன்படிக்கையின் விளைவாக அமைதிக்கான சூழலை உருவாக்கிவிட்டான். மேலும் இப்பொழுது அண்மையில் நீங்கள் இறைவன் காட்டிய கனவுக்கு ஏற்ப அமைதியுடன் புனித பள்ளியில் நுழைவீர்கள். ஆக அவ்வாறே நடந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை சஹாபாவுக்கு ஓதி காட்டிய போது, அப்பொழுது வரை சில சஹாபாவின் உள்ளத்தில் ஹுதைபியா சமரச உடன்படிக்கையின் கசப்பு எஞ்சியிருந்ததனால் அவர்கள் வெளிப்படையில் நாம் தோல்வியடைந்து திரும்பிச் செல்கிறோம், இறைவன் நமக்கு வெற்றிக்கான நற்செய்தியை கூறுகிறானே என்று வியப்படைந்தார்கள். எதுவரை என்றால், அவசரக்காரர்களாக இருந்த சஹாபா சிலர், நாம் பைத்துல்லாவை வலம் வராமல் இழப்பிற்குரியவர்களாக திரும்பி செல்கின்ற இதுதான் வெற்றியா போன்ற சொற்களையும் கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த விஷயம் எட்டிய போது அன்னார் மிகவும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். ஒரு சுருக்கமான உரையில் உத்வேகத்துடன் இவ்வாறு கூறினார்கள்: இது முற்றிலும் பொருளற்ற ஆட்சேபனையாகும். ஏனெனில் ஆழ்ந்து கவனம் செலுத்தினால் உண்மையிலேயே ஹுதைபியா சமரச உடன்படிக்கை நமக்கு ஒரு மாபெரும் வெற்றியாகும். அன்னார் கூறினார்கள், நமக்கு எதிராக போர்க்களத்தில் இறங்கியிருந்த குறைஷியர்கள் தாமே போரை கைவிட்டுவிட்டு அமைதிக்கான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். மேலும் அடுத்த ஆண்டு நமக்காக மக்காவின் கதவுகளை திறந்து விடுவதற்கான வாக்குறுதியளித்துள்ளார்கள். நாம் அமைதியுடனும் நிம்மதியாகவும் மக்கத்தினரின் குழப்பமூட்டுதலிலிருந்து பாதுகாப்பாக இருந்த வண்ணம் எதிர்கால வெற்றிகளின் நறுமணத்தை நுகர்ந்தவாறு திரும்பிச் செல்கிறோம். எனவே நிச்சயமாக இது ஒரு மகத்துவமிக்க வெற்றியாகும். இதே குறைஷியர்கள் உஹது மற்றும் அகல் ஆகிய போர்களில் எப்படி உங்களுக்கு எதிராக படையெடுத்து வந்தார்கள் என்ற அந்த காட்சிகளை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? இந்த களம் விரிவாக இருந்தும் உங்களுக்கு குறுகலாகிவிட்டிருந்தது. உங்களுடைய கண்கள் திறந்த வண்ணம் இருந்து விட்டன. துக்கம் தொண்டையை அடைத்திருந்தது. ஆனால் இன்று இதே குறைஷியர்கள் உங்களுடன் அமைதி மற்றும் சமரசத்திற்கான உடன்படிக்கை செய்கிறார்கள். சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் புரிந்து கொண்டோம். தங்களது பார்வை சென்ற இடம் வரை எங்களுடைய பார்வைகள் சென்றடைவதில்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த உடன்படிக்கை நமக்கு ஒரு மாபெரும் வெற்றியாகும் என்பதை இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹுதைபியா நிகழ்வுக்கு மேலான இறைவன் தெளிவான வெற்றி என்று பெயரிட்டுள்ளான். மேலும் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்று கூறியுள்ளான். அந்த வெற்றி பெரும்பாலான சஹாபாவுக்கும் மறைவாக இருந்தது. இன்னும் சொல்வதாயின், சில நயவஞ்சகர்கள் மார்க்கத்தை விட்டு செல்வதற்கு காரணமாக அமைந்தது. ஆனால் உண்மையில் அது தெளிவான வெற்றியாக இருந்தது. அதில் முன்வந்த விஷயங்கள் ஆழ்ந்து தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்க வேண்டியவையாக இருந்தன. அல்லாமா பலாசரி இவ்வாறு எழுதுகிறார்: சமரசத்திற்கு பல விளைவுகளும் கனிகளும் வெளிப்பட்டன. இறுதியில் கண்ணியத்திற்குரிய மக்கா மாநகரம் வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கத்தினர் அனைவரும் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார்கள். மக்கள் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைய துவங்கினார்கள். அதற்கு காரணம், இந்த சமரசத்துக்கு முன்பு மக்கள் ஒருவரையொருவர் சந்திக்க முடியாமல் இருந்தது. அவர்களுக்கு முன்பு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய விஷயம் வெளிப்படையாக இருக்கவில்லை. தெளிவாக அன்னாருடைய நிலைகளை எடுத்துரைக்கக்கூடிய நபர் எவரும் அவர்களிடத்தில் வந்ததில்லை. ஹுதைபியா சமரச உடன்படிக்கை செய்யப்பட்டதும் மக்கள் ஒருவர் மற்றவரை சந்தித்துக் கொண்டார்கள். இணை வைப்பாளர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். முஸ்லிம்கள் மக்காவுக்கு சென்றார்கள். அவர்கள் தம்
வீட்டு மக்கள், நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளை சந்தித்தார்கள். அவர்களிடமிருந்து கணித்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்கள் மற்றும் அற்புதங்கள் பற்றி கேட்டறிந்தார்கள். நபித்துவத்தின் அடையாளங்களை அறிந்தார்கள். அன்னாருடைய அழகிய வாழ்க்கை வரலாறு மற்றும் அழகிய முன்மாதிரியை பற்றி தெரிந்து கொண்டார்கள். பல விஷயங்களை கண்களால் கண்டார்கள். அவர்களது உள்ளங்கள் ஈமான் பக்கம் சாய்ந்தன. எதுவரை என்றால் பல மக்கள் ஈமான் கொள்வதில் விரைந்தார்கள். ஹுதைபியா சமரச உடன்படிக்கைக்கும் மக்கா வெற்றிக்கும் நடுவில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். மற்றவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் ஆர்வம் பிறந்துவிட்டிருந்தது. எதுவரை என்றால் மக்கா வெற்றி என்று அனைவரும் ஈமான் கொண்டார்கள். அரேபியர்கள் குரேஷியர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். குரேஷியர்கள் ஈமான் கொண்டதும் அரேபியா முழுவதும் ஈமான் கொண்டது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா சமரச உடன்படிக்கை செய்த போது ஹுதைபியா சமரச உடன்படிக்கையின் அருளுக்குரிய கனிகளில் ஒன்று இதுவும் ஆகும். அதாவது மக்களுக்கு அன்னாரிடம் வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவற்றை கேட்டார்கள். எனவே அவர்களில் நூற்றுக்கணக்கானோர் முஸ்லிம்களாகிவிட்டார்கள். அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவற்றை கேட்காதவரை அவர்களுக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் ஒரு சுவர் தடையாக இருந்தது. அது அன்னாருடைய அழகை, எழிலை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கச் செய்தது. மற்றவர்கள் பொய்யர் என்று கூறி வந்தது போன்றே அவர்களும் கூறி வந்தார்கள். மேலும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த அருள்கள் மற்றும் பரக்கத்துகள் ஆகியவற்றிலிருந்து அவர்கள் இழப்பிற்குரியவர்களாக இருந்தார்கள். காரணம், தொலைவில் இருந்தார்கள். ஆனால் அந்த திரை அகன்றதும் அருகில் வந்து கண்டதும் கேட்டதும் அந்த இழப்பிற்குரிய நிலை இருக்கவில்லை. மேலும் நட்பேறு பெற்றவர்களின் குழுவில் இணைந்து விட்டார்கள். மற்றவை இனி எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.